பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் அழகா இருக்கிற எங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம இயேசு விடுவிக்கிறார் கேம்பஸ்க்குள்ளதான் காட்ஸ் இன் அப்படின்னு சொல்லி இங்க வர்றவங்க தங்குறதற்காக ஒரு அழகான நிறைய அறைகள் கொண்ட பெரிய ஹோட்டல் மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது. அதுல மக்கள் உட்கார்றதற்கான ஒரு அழகான இடம் தான் இது. நீங்களும் வந்தா இங்க வந்து தங்கி கொள்ளலாம், கூட்டங்களில் பங்கு பெறலாம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னா, லூக்கா 18:27 இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சில சமயம் நம்ம உள்ளத்துல கேள்வி வரும்ல, இப்படிலாம் இருக்குதே, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் முடிகிற விஷயமா அப்படின்னு நம்முடைய மனுஷீக மூளையிலையும் மனுஷீக பலனிலையும் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை தாண்டி போயிட்டேன்னா அவ்வளவுதான் நினைப்போம். அப்பதான் இயேசு என்ன சொல்றார்? மனிதனால் இது கூடாததுதான். மனிதனால முடியாது, தேவனால் கூடும். அப்ப மனிதனால் முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தையும் தேவன் செய்யக்கூடியவர். இதான் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். சில சொல்லுவாங்க, வந்து டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இன்னும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பதறுவாங்க. நான் சொல்ல, டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி படி அவங்களுடைய மருத்துவத்தின்படி இவ்வளவுதான் முடியும்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல செயல்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரால் முடியும். பிறகு இருக்கு நீங்க பயப்படுறீங்க? இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்க? நீங்க கூட இன்னைக்கு அப்படி பயந்து கொண்டே இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்துட்டங்க, ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி. நான் அமெரிக்கா தேசம் ஒரு சமயம் போயிருந்த போது ஒரு கணவன் மனைவி இளம் தம்பதிகள் வந்தாங்க. ரொம்ப சோகத்தோடு துக்கத்தோடு வந்தாங்க. அவங்களோட நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிட்டு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ரொம்ப சோகம் துக்கமா இருந்தாங்க. நான் சொன்னேன், அமெரிக்காவில் தான் அதில் நிறைய கண்டுபிடிப்பு, நிறைய அதுக்கான ஸ்பெஷல் டாக்டர்ஸ் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது. இங்கே தானே அதுக்கு எல்லாத்துலேயும் டாப்பான ஒரு மருத்துவ சிகிச்சைலாம் இருக்குது, பார்த்தீங்களான்னு கேட்டேன். இங்கே இருக்கிற பிரபலமான, இதற்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஆஸ்பத்திரி டாக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அவங்க கடைசியாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். மருத்துவம் வந்து இப்போ கைவிட்டு விடுறது. இருக்கிறதுல உயர்ந்த